Hi friends, 12:26 a.m. midnight. Good morning. நேற்று தினம் பார்த்தீங்கன்னா சாபட் டே. நல்லபடியாக முடிஞ்சுது. இன்றைக்கி வீக்லி ஃபர்ஸ்ட் டே. அதே மாதிரி பிளஸ்ஸிங் அண்ட் பிரெட் அண்ட் வாட்டர் ரெண்டுத்தில் நான் ப்ரெட்டை பிளஸ்ஸிங் பண்ண கரெக்டாக கடவுள் கிருபை கொடுத்தார். இருந்தாலும் நான் இதை எப்பயுமே வாசிக்கிறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதனால் நான் அதை ரெகுலராக வாசிச்சுட்டு தான் ஹெவன்லி ஃபாதருடைய அந்த ப்ரேயர் எப்படி பண்ணுறதுக்கும் அதையும் வாசிச்சுட்டு அப்படியே வேத வசனத்திற்குள்ளே போகலான்றதை நான் திங்க் பண்ணி இன்றைக்கி உள்ளே போகிறேன். Blessing and the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has give them, that they may always have his spirit to be with them. Amen. Blessing and the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to the souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, eternal Father, that they do always remember him, that they may have his spirit to be with them. Amen. இப்போ தமிழில் அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கேற்கிற யாவருடைய ஆத்துமாக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தின் நினைவு கூறுதலில் புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடன் கொண்டு இருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளையே கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனை உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டு இருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6:9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக.
Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமென் என்பதே. And lead us not the temptations but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Second Chronicles 5 chapter 1 to 14 verse. கர்த்தருடைய ஆலயத்திற்காக சாலமோன் செய்த வேலையெல்லாம் முடிந்தபோது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி தேர்ந்தவைகளை கொண்டு வந்து வெள்ளியும் பொன்னையும் சகல பனிமுட்டுகளையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான். Though all the work that Solomon made for the house of the Lord was finished, and Solomon forgot in all the things that David his father had did, and the silver and the gold and all the instruments put he among the treasuries of all the house of the God. வசனம் 2. பின்பு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சியோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பர்களையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேலின் புத்திரரின் வம்ச தலைவர்கள் எல்லோரையும் எருசலேமிலேயே கூடி வரச் செய்தான். Then Solomon assembled the elder of the Israel and all the heads of the tribes, the chief of the fathers of the children of the Israel, unto Jerusalem, to bring up the ark of the covenants of the Lord out of the city of the David which in the Zion. வசனம் 3. அப்படியே இஸ்ரவேலர்கள் எல்லோரும் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே ராஜாவினிடத்தில் கூடி வந்தார்கள். Wherefore all the men of the Israel assembled themselves unto the kings in the first, which was in the 7th month. வசனம் 4. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லோரும் வந்த பின்பு லேவியர் பெட்டியை எடுத்து, and all the elders of the Israel come, and the Levites took up the ark. வசனம் 5. பெட்டியையும் ஆசாரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்த பனிமூட்டுகளையும் கொண்டு வந்தார்கள். அவைகளை கொண்டு வந்தவர்கள் லேவியரான ஆசாரியரே. And they and forgot up the ark and the tabernacles of the covenant congregation and all the holy vessels that were in this tabernacle. Those did the priest and the Levites bring up. வசனம் 6. ராஜாவாகிய சாலமோனும் அவனுடனே கூடின இஸ்ரவேல் சபையார்கள் அனைவரும் பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகளையும் பலியிட்டார்கள். Also King Solomon and all the congregation of Israel that were assembled unto him and before the ark sacrificed sheep and oxen, which cloud not to be told near member for the multitude. வசனமேல் அப்படியே ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதியாகிய மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே கேருபீன்களுடைய சட்டைகளுக்கு கீழாக கொண்டு வந்து வைத்தார்கள். And the priest forgot in the ark of the covenants of the Lord unto the place to the oracle of the house, unto the most holy place, even under the wings of the cherubims. வசனம் 8. கேருபீன்கள் பெட்டி இருக்கும் ஸ்தானத்தில் மேல் தங்கள் 2 சட்டைகளையும் விரித்து உயர இருந்த பெட்டியையும்
அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது. For the cherubims and spray forth their wings over this place of the ark, and the cherubims covered the ark and the staves thereof above. வசனம் 9. பெட்டியில் இருக்கிற தண்டுகளின் முனைகள் சந்நிதி ஸ்தலத்திற்கு முன்னே காணப்பட்டதாய் அந்த தண்டுகளை இழுத்தார்கள். புறம்பே அவர்கள் காணப்படவில்லை. அது இந்த நாள் வரைக்கும் அங்கே இருக்கிறது. And they drove out the staves of the ark, that the ends of the staves were seen from the ark before the oracle, but they were not seen without, and there it is unto the days. வசனம் 10. இஸ்ரவேலர்கள் புத்திரர்கள் எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணின கர்த்தர் ஓரேபிலேயே அவர்களுடனே உடன்படிக்கை பண்ணின பொழுது மோசே அந்த பெட்டியிலே வைத்த 2 கல்களை அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. There was nothing in this ark save the 2 tables which Moses put therein at Horeb, when the Lord had made a covenant with the children of the Israel when they come out of the Egypt. வசனம் 11. வகுப்புகளின் முறைகளை வராமல் ஆசாரியர்கள் எல்லோரும் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டார்கள். And it's come to pass when the priests were come out of this holy place, for all the priests that were present were sanctified, and did not then wait by the cross. வசனம் 12. ஆசாப், ஏமன், எதுத்தூனுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர்கள் சகோதரருடைய கூட்டத்தாரும் ஆகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளையே தரித்து கைத்தாளங்களையும் தம்புர்களையும் புறமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களுடனே கூட பூரிக்கைகளையும் ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர்கள் நின்றார்கள். Also the Levites, which are the singers, all of them of the Asaph, of the Heman, of the Judah, with their sons and their brethren, being Ariel in right line, having cymbals and the postles and the harps stood at this yes and of this altar, and with them 120 priests sounding with trumpets. வசனம் 13. அவர்கள் ஒருமிக்க பூரிக்கைகளையே ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படுகையில் பாடகர்கள் பூரிக்கைகளை தங்கள் கீத வாக்கியங்களுடனேயே சத்தத்தை தொடங்கும் பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையில் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினாலே நிறையப்பட்டது. In come he went to the pass as the trumpets and singer were as one, to make one sound to be heard in the praising and the things the Lord, and when they lifted up
their voice with the trumpets and cymbals and instruments of the mus- musics, music, and praised to the Lord and saying, for he is good, for his mercy endured forever. That then the house was unfilled with a cloud, even the house of the Lord. வசனம் 14. அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற்று போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. So that the priests cloud not and stand to the mistress by the reasons of the cloud, for the glory of the Lord had unfilled the house of the God. பா இப்படி இருக்குது பார்த்திங்களா. இதை பற்றி தான் இன்றைக்கி டெம்பிள் கிளாஸ் எடுத்தாங்க. சர்ச்சில் டெம்பிளை பற்றி சொன்னாங்க.